வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ட்வைஸ் என்ற வேர்டை பற்றி தாங்க பார்க்க போறோம். ட்வைஸ் அப்படின்னா ஜென்ரலாக நிறைய பேருக்கு தெரியும். ரெண்டுன்ற மீனிங் வரும், டூ டைம்ஸ், டபுள் இப்படிலாம் சொல்லலாம். இந்த ட்வைஸ் என்ற வேர்டு ஜென்ரலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அது அழகாக இருக்கும் அப்படின்ற விஷயம் தெரியாது. அதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னா, உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னு, வாய்ப்பு ரெண்டாவது வாட்டி வராது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? வாய்ப்பு ரெண்டாவது வாட்டி வராது. ஆப்பர்ச்சுனிட்டி cannot கம் செகண்ட் டைம் இப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி சொன்னால் அந்த சென்டென்ஸ் ஒரு அழகாக இருக்கிற மாதிரி இல்லை. சப்போஸ் இப்படி சொல்லி பாருங்களேன், ஆப்பர்ச்சுனிட்டி cannot கம் ட்வைஸ் இப்படி சொன்னீங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஒரு ஷார்ட்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. இதாங்க யூசேஜ். எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அந்த சென்டென்ஸ் அழகாக இருக்கும் அப்படின்ற விஷயம் தெரியணும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி ஒரு 11 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தராங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டேக் டெசிஷன். அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு எடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாங்க இது. திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டேக் டெசிஷன். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம். ஐ வாஸ் இன் கோவா ட்வைஸ். நான் கோவாவுக்கு 2 வாட்டி போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நார்மலா எப்படி நம்ம சொல்லுவோம், ஐ வென்ட் டு கோவா 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொன்னா ஒரு அழகா இருக்கிற மாதிரி இல்லை. இதை இப்படி சொல்லி பாருங்க, ஐ வாஸ் இன் கோவா ட்வைஸ். இது ஒரு ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி இருக்கு. இதாங்க யூசேஜ். அடுத்தது பார்ப்போம். ஐ கோ டு ஸ்விம்மிங் பூல் ட்வைஸ் எ வீக். வாரத்துக்கு 2 தடவை அப்படின்னு சொல்றதுக்கு ட்வைஸ் எ வீக் அப்படின்னு சொல்லுவோம். வாரத்துக்கு 2 தடவை நான் ஸ்விம்மிங் பூல் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ கோ டு ஸ்விம்மிங் பூல் ட்வைஸ் எ வீக். அடுத்தது 4வது பார்ப்போம். தி மூவி வில் பி ஷோன் ட்வைஸ் எ டே. ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மூவியை காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தி மூவி வில் பி ஷோன் ட்வைஸ் எ டே. இது வரைக்கும் 4 பார்த்துருக்கோம். வாங்க அடுத்தது பார்ப்போம். 5வது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். 2 goes into 5 twice with 1 left over. அதாவது 2 5ல் 2 வாட்டி போயிடும். அப்படி போச்சுன்னா மீதி இருக்கிறது 1. அதாங்க சொல்றாங்க. 2 goes into 5 twice with 1 left over. அடுத்தது 6வது பார்ப்போம். she already asked my age twice. 2 வாட்டி அவங்க என்கிட்ட கேட்டுட்டாங்க என் வயசு என்ன அப்படின்னு. அதாங்க சொல்றாங்க. she already asked my age twice. அடுத்தது 7வது பார்ப்போம். ஐ ஆல்ரெடி டோல்டு மை நேம் ட்வைஸ். 2 வாட்டி என் பேர் என்னன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஆல்ரெடி டோல்டு மை நேம் ட்வைஸ். அடுத்தது 8வது பார்ப்போம். ஐ ஹவ் சென்ட் தி பேமெண்ட் ட்வைஸ் பை மிஸ்டேக். பை மிஸ்டேக்கா 2 வாட்டி பேமெண்ட் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஹவ் சென்ட் தி பேமெண்ட் ட்வைஸ் பை மிஸ்டேக். இது 8வது. வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 9வது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஹவ் சீன் தி மூவி ட்வைஸ். நான் அந்த படத்தை 2 வாட்டி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஹவ் சீன் தி மூவி ட்வைஸ். அடுத்தது 10வது பார்ப்போம். he eats twice the quantity I eat. அவன் 2 மடங்கு என்னோட அதிகமாக சாப்பிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. he eats twice the quantity I eat. அடுத்தது 11வது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். I should have thought twice before saying yes. எஸ் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 தடவை யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. I should have thought twice before saying yes. இது வரைக்கும் 11 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, blink twice அப்படின்னு ஒரு வேர்டு ஃப்ரேஸுன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, someone is in danger but can't say it directly. யாரோ ஒருத்தர் டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டாங்க, ஆனா நான் டேஞ்சர்ல இருக்கேன்றதை டைரக்டா சொல்ல முடியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன செய்வாங்க, கண்ணை 2 வாட்டி இப்படி சிமிட்டி காட்டுவாங்க. அப்படி சிமிட்டி காமிச்சா நான் டேஞ்சர்ல இருக்கேன்றது அர்த்தம். அதாங்க பிளிங்க் ட்வைஸ். இந்த பிளிங்க் ட்வைஸ் என்ற பேர்ல ஒரு ஹாலிவுட் படமே வந்திருக்குங்க. அது 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, அந்த ட்வைஸ்ன்ற வேர்டை வச்சு ஒரு 6 இடியம் இருக்குங்க. இன்னும் அந்த இடியம்ன்றதை பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் இடியம் பார்ப்போம். லைட்னிங் நெவர் ஸ்ட்ரைக்ஸ் ட்வைஸ். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அதே கிட்ட விஷயம் அவருக்கு மறுபடியும் நடக்காதுங்க. அது சொல்றதுக்கு தான் லைட்னிங் நெவர் ஸ்ட்ரைக்ஸ் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2வது பார்ப்போம். சீப் அட் ட்வைஸ் தி பிரைஸ். அப்படின்னா
ஒரு பொருளோட விலை வந்து ஆக்சுவல் ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி டைமில் சீப் பட் ட்வைஸ் தி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மூணாவது பாருங்க, சீப் பட் ஆஃப் தி ப்ரைஸ். இப்படின்னா இது ஆப்போசிட். ஒரு பொருளோட ஆக்சுவல் விலையோட ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சீப் பட் ஆஃப் தி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. வாங்க அடுத்தது பார்ப்போம். வாங்க 4வது இடியம் பார்ப்போம். ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை. அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் அவர் உஷாராக இருக்குது, எங்க மறுபடியும் அந்த கெட்ட விஷயம் நமக்கு நடந்துட போகுது அப்படின்னு உஷாராக இருந்தால் அந்த மாதிரி டைமில் ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 5வது பாருங்க, திங்க் ட்வைஸ். நிதானமாக யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திங்க் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, நாட் திங்க் ட்வைஸ். இதுக்கு வந்து ஆப்போசிட், யோசிக்காமல் அப்படியே முடிவு எடுக்கிறது. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்வைஸ்ன்ற வேர்டை வச்சு ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குங்க. அது என்ன கோட்டுன்றதை பார்ப்போம். வாங்க கோட் என்னன்றதை பார்ப்போம். நோ மேன் கேன் ஸ்டெப் இன் தி சேம் ரிவர் ட்வைஸ். இது ஒரு ஃபேமஸான கோட்டுங்க. இது சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெராக்ளிட்டஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் கிரீக் ஃபிலாசபர். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரே ரிவரில் 2 வாட்டி காலை வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தடவை காலை வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அந்த தண்ணி போயிடும், மறுபடியும் வைக்கும் போது வேற தண்ணி தான் வருது. அதனால ஒரே ரிவரில் 2 தடவை கால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது எதுக்கு சொல்கிறாருன்னா, நம்ம லைஃப்லேயும் அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது, லைஃப் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.